அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வக்ரம் அப்படின்னா என்ன பார்க்குறோம். இப்போ ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா கிரகம் வக்ரம் அடைஞ்சிருச்சு அதனால் நல்ல பலன் கொடுக்கல அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ வக்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இப்போ கிரகங்கள் மொத்தம் 9. அதில் ஒளி கிரகம் நேரடியாக ஒளியை கொடுக்குற கிரகம்னு பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் நமக்கு நேரடியாக ஒளியை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது நேரடியாக ஒளியை கொடுக்கறதுனால அது வக்ரம் அடையாது. அதே மாதிரி இயற்கையான வக்ர கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுவும் கேதுவும் இயற்கையான வக்ர கிரகங்கள் அப்படின்னா அது ரிவேர்ஸில் சுற்றிட்டு இருக்கும். எல்லா கிரகங்களும் வலை சுற்றினா இது ரெண்டும் இட சுத்தம் அப்படிங்கிற மாதிரி அது இயற்கை வக்ர கிரகங்கள். மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்களை பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லுவோம். அது குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன், இது 5 பஞ்சபூத கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 5 கிரகங்களை மட்டும் அப்பப்போ வக்ரம் அடையும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. சூரியனுடைய இழுவிசையில தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. அந்த இழுவிசை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு குருவும் சனியும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கிரகங்களும் சூரியனை சுற்றி வந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் சூரியனை விட்டு ஒரு சூரியன் நிற்கிற பாகையிலிருந்து 120 பாகைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தன்னிலையில் சுத்தம். அந்த 120 பாகை வரலாம் சூரியனுடைய இழுவிசையில் சுத்தம். அப்போ 120 தாண்டிட்டா சூரியனுடைய இழுவிசை இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது அந்த 120 பாகை வரலும் அந்த இழுவிசையோட அடர்த்தி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 120 தாண்டித்தா அந்த அடர்த்தியோட தன்மை சென்சிட்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால அந்த 120லேருந்து 240 சூரியனை விட்டு 240 பாகை போகிற வரலும் அந்த இழுவிசையோட தன்மைகள் நார்மலாக தான் இருக்கும். மறுபடியும் 240 தாண்டிருச்சுன்னா 360 வரலும் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம வக்ரம்னு சொல்லுவோம். அதாவது சூரியன் நிற்கிற டிகிரியிலிருந்து குருவும் சனியும் 120 டிகிரி வரலும் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அது போகும். அதுக்கு மேலே 120க்கு மேலே 240 வரலும் அடர்த்தி கம்மியாக இருக்கும். அதில் போக்கில் மட்டும் சூரியனும் சனியும் போக்கில் மட்டும் வக்ரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூரியனும் சனியும் வக்ரதெல்லாம் ரிவேர்ஸில் போகுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரிவேர்ஸெல்லாம் எந்த கிரகமும் போகாது, நமக்கு ராகுவும் கேதுவும் தவிர. அப்போ அந்த அடர்த்தி கம்மியாகிறதுனால அந்த ஆற்றல்கள் அந்த கிரகத்தோட சூரியன் சனியோட ஒளியாற்றல்கள் பூமியில் விழுக்குள்ள நம்ம என்ன அலைகளில் ஒரு தடுமாற்றம் சீர்மறையான சிந்தனைகள் கொடுக்கும். அதுதான் வக்ர கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் செவ்வாய் வக்ரம் அடைகிறதும் பார்த்திங்கன்னாங்க நமக்கு சூரியன்லேருந்து சூரியன் நிற்கிற வீட்டிலேருந்து 5வது வீடு 6வது வீடு 7வது வீட்டு 8வது வீட்டில் போக்கில் செவ்வாய் வக்ரம் அடையும். ஆனால் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி இல்லைங்க. ஏன்னா சூரியனை விட்டு அதிகபட்சமாக புதன் 28 பாகைக்கு மேலே போகாது, சுக்கிரன் 49 பாகைக்கு மேலே போகாது. அதனால் அது வேற ரூல். மற்ற 5 கிரகத்துக்கும் வேற ரூல், இது 2 கிரகத்துக்கு மட்டும் ரூல் வேறையாக இருக்குங்க. இதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.